இந்த கிராஃப்ட் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூட பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ நண்பர்களே, கிராஃப்ட் சேனலுக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போது நான் என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐஸ்கிரீம் குச்சி வச்சுருக்கிறேன். நம்ம டிஃப்ரெண்ட்டான ஃப்ரேம் செய்ய போகிறோம். ஃபோட்டோ ஃப்ரேம், ஃபெவிகால், அதுக்கப்புறமா ஐஸ்கிரீம் குச்சி, வாட்டர் பெயிண்ட்டு, இதுதான் நம்ம வச்சு செய்ய போகிறோம் இன்னைக்கு. எத்தனை ஐஸ்கிரீம் குச்சி பார்த்தீங்கன்னா 4, 5, 6, 7, மொத்தம் 7 ஐஸ்கிரீம் குச்சி இருக்குது. இதை வச்சு நம்ம இப்போது டிஃப்ரெண்ட்டான ஃபோட்டோ ஃப்ரேம் செய்யலாம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது யார் வேணால் கூட செய்யலாம். இதுக்கு ரொம்ப காசு அதிகமாக செலவாகாது, ரொம்ப கம்மியாக தான் ஆகும். இந்த மாதிரி ஷேப்பில் வச்சுக்கிட்டு நீங்கள் செய்யுங்க. கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த சைடில் நீங்கள் எந்த அளவுக்கு இதில் இந்த ஐஸ்கிரீம் குச்சியை ஒட்டியிருக்கீங்களோ இந்த ஸ்டிக்கு அதே மாதிரி தான் நீங்கள் இதில் ஒட்டணும். இப்போ இங்கே ஒட்டணும் கீழ்க்கா. இந்த அளவுக்கு கேப் இருக்கணும். இந்த அளவுக்கு சும்மா இந்த கொஞ்சோண்டு வர கேப்பு இந்த மாதிரி வச்சு ஒட்டுங்க. இதுக்கு கீழுக்கா அப்படி ஒட்டுங்க, மேல்கா இல்லாமல். அப்போ தான் நீங்கள் ஃபோட்டோ எந்த அகலத்தில் நீங்கள் வைக்கிறீங்களோ கரெக்டாக உங்களுக்கு வரும். இந்த கேப்புக்கு கரெக்டாக நீங்கள் இதை கீழே இறக்கி ஒட்டணும். இதை நீங்கள் பாதி குச்சியை கட் பண்ணிக்கோங்க. இந்த ஐஸ்கிரீம் குச்சியை அளவு வச்சு கரெக்டாக கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு கரெக்டாக நீங்கள் இது பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த 2 சைடில் ஃபெவிகால் போட்டோம். இப்போ கீழே ஒட்டி முடிச்சிட்டோம். இந்த கொஞ்சம் இருக்கிற அந்த கேப்பை விட்டுட்டு நம்ம இப்போ இப்படி ஒட்ட போகிறோம். இந்த அளவுக்கு இப்போ இங்கே ஒட்டியாச்சு, கீழுக்கும் ஒட்டியாச்சு, நல்லா காயிட்டோம். இப்போ அடுத்தது என்ன நம்ம செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இது 2 சைடு நம்ம இந்த வச்சிட்டோமா ஏ ஷேப்பில். இப்போ பேக் சைடுக்கு வந்து இந்த மாதிரி அளவு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து இந்த அளவுக்கு இருக்கா. இப்போ நம்ம இந்த அளவுக்கு என்ன பண்ண போகிறோம், கட் பண்ண போகிறோம். இந்த அளவுக்கு இது ஏன் கட் பண்ணுறேன்னா, இப்படி வச்சு ஒட்டிக்கோங்க. ஃபெவிகால்னா உங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும். கரெக்டாக லெவலாக வச்சுட்டு அப்புறமா ஒரு சின்ன பேப்பர் எடுத்திருக்கேன், ஒரு சின்ன பீஸு. அதை நம்ம வந்து இது மேலே இப்படி வச்சு ஒட்ட போகிறோம். சரிங்களா? ஏன்னா இது 2 இந்த குச்சியோடு நிற்க வச்சா நிற்காது. 3ஆவதாக ஒன்று இருந்தால் தான் பேலன்ஸ் பண்ணுறதுக்குன்னு இந்த பேக் சைடில் நிற்கும். நம்ம இதுக்கு ஃபெவிகால் போட்டுப்போம். ரொம்ப சிம்பிள் தான். இதுக்கு ரொம்ப காசெல்லாம் அதிகமாக செலவாகாது, ரொம்ப கம்மியாகும். இந்த ஐஸ்கிரீம் குச்சி வந்து எல்லா கடையிலையும் கிடைக்கக்கூடியது தான் இது.
இதுக்கு நீங்கள் மிஞ்சி போனால் ஒரு 10 ரூபா தான் செலவு பண்ண வேண்டியது இருக்கும், வேறு ஒன்றுமே இல்லை. இந்த ஸ்டிக் இருக்குது பார்த்தீங்களா, இதில் நான் முழுசாக ஒட்ட போகிறதில்ல, பார்த்துக்கோங்க. இதோ இந்த அளவுக்கு பாதி பேப்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், விட்டுருப்பேன். குச்சி எந்த அளவுக்கு வச்சு நான் ஒட்டியிருக்கேன் அப்படின்றது. நம்ம எல்லாம் ஒட்டி முடிச்சிட்டோம், காஞ்சிச்சு கொஞ்சம். இப்போ நம்ம இது மேலே பெயிண்ட் பண்ண போகிறோம். உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரில் பெயிண்ட் அடிங்க. நான் வந்து ரெட் கலர் எடுக்க போகிறேன். இது ரொம்ப சிம்பிளானது தான். நீங்கள் நினைக்கலாம் இது ரொம்ப கஷ்டம், அதிகமாக காசு செலவாகும் அப்படின்னு. காஞ்சிச்சு. இப்போ இது மேலே நம்ம வந்து பெயிண்ட் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 5 கலர் இருக்குது. உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ நீங்கள் அதுக்கு பெயிண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து ரெட் கலர் பிடிச்சிருக்கு, நான் ரெட் எடுத்துக்கிறேன். இது ரொம்ப சிம்பிளானது தான். மறுபடியும் அதையே நான் சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. இது யார் வேணால் வீட்டில் செய்யக்கூடியது. ஐஸ்கிரீம் குச்சி வச்சு ஒரு ஃபெவிகால் பொதுவாகவே எல்லார் வீட்லேயும் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பெயிண்ட் கூட இருக்கும். பெயிண்டெல்லாம் அடித்து வச்சு அது உங்கள்கிட்ட காட்ட டைம் ஆகும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ஏற்கனவே பெயிண்ட் அடித்து வச்சிட்டோம். இப்போது இதை வந்து ஒட்டணும் அப்படின்றது மட்டும் பாருங்கள். எங்கே நம்ம வந்து இந்த குச்சியை வந்து நகர்த்திட்டு பேப்பரை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே அளவுக்கு நம்ம ஒட்டியிருக்கோம், அதை வந்து தான் நம்ம ஒட்ட போகிறோம். குச்சியை ஒட்டாமல் கரெக்டாக இந்த இடத்துல இப்படி. நீங்கள் வேணும்னா இது இப்படி நிமித்திக்கலாம், வேண்டாம்னா இப்படி வச்சுக்கலாம். இப்படி இந்த மாதிரி எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ நீங்கள் அப்படியே சாய்ச்சிக்கலாம். அது இவ்வளோ தான் இது. மற்றபடி ரொம்ப கஷ்டமாகவும் இந்த பொருள் கிடைக்காது அப்படின்றதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ரொம்ப ஈஸியானது, ரொம்ப சிம்பிளானது. நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம செய்யக்கூடியது தான் இது. இதில் உங்கள் ஃபோட்டோ கூட நீங்கள் வைக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் எதனால் ட்ராயிங் பண்ணி கூட நீங்கள் வைக்கலாம். நான் ஒரு சிம்பிளாக ஒரு சின்ன பிக்சர் வந்து இதில் கட் பண்ணி ஒட்டியிருக்கேன். இதில் வைக்கலாம் பாருங்கள். இவ்வளோதான். உங்கள் ஃபோட்டோ இல்லைனா உங்களோட ஃபேமிலியில் இருக்கிறவங்க குரூப் ஃபோட்டோ கூட நீங்கள் சின்ன சைஸாக கட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் வைக்கலாம். ஃப்ரிட்ஜ் மேலே வைக்கலாம், ஷோகேஸில் நீங்கள் இந்த மாதிரி கூட வைக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட குரூப்பாக எடுக்கிற ஃபோட்டோ கூட நீங்கள் இந்த மாதிரி வைக்கலாம். செஞ்சு கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட நீங்கள் இதை கிஃப்டாக கூட நீங்கள் கொடுக்கலாம். இதே மாதிரி நான் ஏற்கனவே இன்னொன்று ஒன்று செஞ்சு வச்சுருக்கேன். ஆனால் அதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட்லாம் ஒன்றும் பண்ணவே இல்லை, சிம்பிளாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் 2 வீடியோ போட்டிருக்கோம். அந்த 2 வீடியோலேயே யாரும் அவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். பெல் பட்டனில் ஆல் அமுத்துங்க. அதுக்கப்புறமா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், அப்புறமா லைக் பண்ணுங்கள். அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.